Hi everyone. 11th standard physics public exam இன்னும் 2 நாள்ல நமக்கு நடக்க போகுது. இந்த 2 நாள்ல நம்ம எப்படி ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். And நீங்க அடுத்த வருஷம் 12th ஸ்டாண்டர்ட் போறதுனால 12th physics preparation ரொம்பவே ஈஸியா மாத்துறதுக்காக நம்மளுடைய முருகா எம்பி அகாடமி நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போறேன் லைவா கூகுள் மீட்ல. முருகா எம்பி அகாடமில ஜாயின் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிடுங்க. நிறைய இன்சைட்ஸை பத்தி பேச போறோம். கீ டேர்ம்ஸ் என்ன எழுதுனா நம்மளுடைய மார்க் ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம், ஒன் வேர்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம், ப்ராப்ளம்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு 12th இருக்கக்கூடிய நூக் அண்ட் கார்னர்ஸ் ஃபிங்கர் டிப்ஸ்ல நம்மளுடைய முருகா எம்பி அகாடமில நான் உங்களுக்கு டீச் பண்ண போறேன். விருப்பப்படுறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்மை மறக்காம ஃபில் பண்ணிடுங்க. அதுல எல்லா டீடைல்ஸும் இருக்கு. வீக்லி 3 days வந்து நம்ம கிளாஸஸ் கண்டக்ட் பண்ண போறோம். அதாவது டியூஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் தென் சாட்டர்டே 7 to 8 PM தான் நமக்கு கிளாஸஸ் வந்து இருக்க போகுது. அண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எல்லாத்தையும் மாத்திக்க போறோம். அது மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே கூட இருக்கலாம். ரைட். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் அவர் பியூட்டிஃபுல் டைம் லெட் அஸ் ஜம்ப். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த 17th வந்து ரொம்ப குரூஷியலான ஒரு பீரியட்ல இருக்கீங்க. நிறைய நர்வஸ்னஸ் இருக்கும். நம்ம எப்படி இன்னும் 11 சாப்டர்ஸ் நம்ம படிக்க போறோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பதட்டம் இருக்கும். அது எல்லாம் கொஞ்சம் இந்த 17th அன்னைக்கு ஓரங்கட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா 17th வந்து அவ்வளோ குரூஷியலான விஷயத்த பண்ண போறோம். அப்படி என்ன சார் பண்ண போறோம்? இங்க தாங்க நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை ஈஸியா கொண்டு வர்றதுக்கு வேற லெவல் ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம ஃபாலோ பண்ண போறோம். குறிப்பா இந்த விஷயத்த. ஸோ 17/3/2025 இன்னைக்கு நீங்க எக்ஸாம் முடிச்சாச்சு, உடனே படிக்கணும்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க சார் அப்படின்னு நீங்க சொல்றது என் மைண்ட்ல கேக்குது. அதனால ஈவினிங், இன்னைக்கு ஈவினிங் நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண போறோம். 2 நாள் ஹார்ட் ஒர்க் பண்ண போறோம். போர்டு எக்ஸாம வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறோம். ஸோ அதுல இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஈவினிங் 5 மணில இருந்து 6 மணி வரைக்கும் என்ன பண்ண போறீங்க? ரிவிஷன். சார் ரிவிஷன் பேப்பர்ஸ்ங்க. நம்மளுடைய கவர்மெண்ட்ல இருந்து ரிவிஷன் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வந்திருக்கும். அந்த ரிவிஷன் எக்ஸாம் நீங்க எக்ஸாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பீங்க. நல்லா இருந்திருக்கலாம், சூப்பரா இருந்திருக்கலாம், இல்ல ரொம்ப லோவா இருந்திருக்கலாம், வாட் எவர். உங்களுக்கு எத்தனை ரிவிஷன் நடந்ததோ அந்த ரிவிஷன் பேப்பரை இன்னைக்கு நீங்க கட்டாயம் படிச்சாகணும். ரிவிஷன் பேப்பரை படிக்க போறீங்க. கவர்மெண்ட் அனுப்பின ரிவிஷன் பேப்பர். ஸோ 5 to 6 ரிவிஷன் பேப்பரை நம்ம படிக்க போறோம். 6 to 6:10 பிரேக் எடுக்க போறோம். 6:10ல இருந்து 7:10 வந்து பாத்தீங்கன்னா ஹாஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர். ஏன்னா அதுவும் ஃபுல் போர்ஷன் இல்லையா? ஸோ ஹாஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பரை நம்ம படிக்க போறோம். அப்போ இங்க என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துலயும் நம்ம ரொம்ப முக்கியமான விஷயத்தை படிச்சிருக்கிறோம். ரிவிஷன் பேப்பர், அடுத்து ஹாஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம படிக்கும்போது ஓவரால் நம்ம என்டையர் சிலபஸை கவர் பண்ணிட்டோம் இல்லையா? ஆனா நமக்கு இதுக்கப்புறம் தான் ஒர்க்கே இருக்கு. பட் இது நம்ம பண்ணும்போது நம்மளுடைய மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் அப்படின்றதுக்காக இதோட நம்ம ஸ்டார்ட் பண்றோம். கொஞ்சம் கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் பண்றதுக்காக. ஸோ அதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு 7:10ல இருந்து 7:20 ஒரு பிரேக் எடுத்துட்ட பிறகு 7:20ல இருந்து 8:20 ஒரு மணி நேரத்துல என்ன பண்ண போறோம்? இந்த ரிவிஷன் பேப்பரையும் இந்த ஹாஃப் இயர்லி பேப்பரையும் மறுபடியும் கோ த்ரூ பண்ண போறோம், மறுபடியும் ரிவைஸ் பண்ண போறோம். ஏன்னா ஒரு சில நேரத்துல நமக்கு இங்க கேள்விகள் மிஸ் பண்ணிருக்கலாம், ஒரு மணி நேரத்துல இங்க மிஸ் பண்ணிருக்கலாம். ஸோ அது எல்லாத்தையும் இந்த இடத்துல நம்ம காம்பன்சேட் பண்ண போறோம். படிச்சுட்டேன் சார், அப்போ பெர்ஃபெக்டா ரிவைஸ் பண்ண போறீங்க. இதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு 8:20ல இருந்து 9 மணி வரைக்கும். சார் இவ்வளவு நேரமா? எடுத்துக்கோ. டின்னரு பிளஸ் பிரேக் முடிச்சிட்ட பிறகு 9 மணிக்கு உட்கார போறீங்க. 10:30 மணி வரைக்கும் இந்த அகாடமிக் இயர் உங்களுக்கு பிசிக்ஸ் மிட் டேர்ம் டெஸ்ட்னு ஒன்று நடந்திருக்கும், மந்த்லி டெஸ்ட்னு நடந்திருக்கும். கவர்மெண்ட் பேப்பர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. கவர்மெண்ட் பேப்பரை ஃபுல்லா கோத்ரூ பண்ண போறீங்க. எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து மிஞ்சி பண்ண 2 லெசன் கம்பைன் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. ஸோ 1.5 மணி நேரத்துல இந்த வருஷம் நடந்த மிட் டேர்ம் டெஸ்டோ இல்ல மந்த்லி டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரை ஃபுல்லா தரவு பண்ண போறீங்க இல்லையா? அப்போ நம்மளுடைய 17th அன்னைக்கு இந்த முக்கியமான வேலையை நம்ம
கட்டாயம் பண்ணணும். இதை நீங்க பண்ணீங்க அப்படின்னாவே நீங்க உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம்ல 70க்கு இப்பவே 35ல இருந்து 40 மார்க்குக்கு ரெடி ஆயாச்சு. சார் என்ன சார் சொல்றீங்க? உண்மைதான். 35ல இருந்து 40 மார்க்குக்கு இப்பவே நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய டார்கெட் தான் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதுல நம்ம 18 and 19 இந்த 2 நாள் நமக்கு ரொம்ப முக்கியம். பிகாஸ் 20ஆம் தேதி நமக்கு பப்ளிக் எக்ஸாம் நடக்க போகுது. இப்போ இந்த 11 சாப்டர் நான் கஷ்டப்படாம ரொம்ப ஈஸியா ரிலாக்ஸா நான் படிக்கணும் சார். ஆனா எனக்கு அட் த சேம் டைம் நான் மதியம் தூங்கக்கூடிய பர்சன் சார். சார் எனக்கு கொஞ்சம் பிரேக்கும் இடையில வேணும் சார். அதெல்லாம் நம்ம பார்த்து கிட்டத்தட்ட நம்ம படிக்கக்கூடிய நேரம் பாத்தீங்கன்னா ஒரு 7ல இருந்து 8 மணி நேரம். நீங்க எழுந்திரிச்சதுல இருந்து 7ல இருந்து 8 மணி நேரம் மட்டும் தான் படிக்க போறீங்க. மிச்ச நேரம் ஃப்ரீயா இருக்கலாம், கேம்ஸ் விளையாடலாம், பேரண்ட்ஸ் கூட பேசலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசலாம், 2 மணி நேரம் தூங்கலாம். இது எல்லாம் டேலி பண்ற அளவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணாம படிக்கிறதுக்காக கொடுத்திருக்கிற ஸ்கெடியூல் தான் இது. இது ஒரு ரெஃபரன்ஸா வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ஏத்த மாதிரி ஆல்டர்னேட் கூட பண்ணிக்கலாம். ஸோ அந்த வகையில மார்னிங் 4:45ல இருந்து 5 o'clock சார் எக்ஸாம் அன்னைக்கு தான் அவ்வளோ காலையில் எழுந்திருச்சேன். இந்த 2 நாளுக்கு லீவு. இந்த 2 நாள் லீவ்ல மட்டும் நான் கொஞ்சம் லேட்டா எழுந்திரிச்சுக்கிறேனே. வியர்வை சிந்தாத உன்னாலும் மை சிந்தாத பேனாவாலும் எதையும் சாதித்திட முடியாது. எழுந்திரி, படி. இளநீர் வேணும்னா தென்னை மரம் ஏறி தான் ஆகணும், ஆப்ஷனே கிடையாது. ஸோ மார்க் வேணும்னா எழுந்திரிச்சு படிச்சு தான் ஆகணும். ஸோ 4:45க்கு ஸ்டார்ட் பண்ணி 5 வரைக்கும் ஃப்ரெஷ் அப், சின்ன சின்ன எக்ஸசைஸ், ஸ்குவாட், ஜம்பிங் பண்றோம். 5ல இருந்து 6 மணி வரைக்கும் கைனமேட்டிக்ஸ் சாப்டர் எடுக்க போறோம். என்னைக்கு? 18th மார்னிங். சார் இப்போ என்ன சார் பிளஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்? அது 18th அன்னைக்கு, ரைட்? சாரி 19th அன்னைக்கு. அப்போ 2 நாள் சேர்த்து நான் சொல்லியிருக்கேன். இந்த கைனமேட்டிக்ஸ் சாப்டரை 18ஆம் தேதியும் எது 5ல இருந்து 6, அதே 5ல இருந்து 6 19ஆம் தேதி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் படிக்க போறீங்க. இப்போ புரிஞ்சிருச்சு. ஒரே ஸ்கெடியூல் தான் ஃபாலோ பண்ண போறோம், ஆனால் டிஃப்ரெண்ட் சாப்டர்ஸ். ஸோ கைனமேட்டிக்ஸ் ஒரு நாளும், அதுக்கு அடுத்த நாள் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்ஸ் படிக்க போறீங்க. 6ல இருந்து 6:10 பிரேக் எடுக்கிறோம். 6:10ல இருந்து 7:10 மறுபடியும் 1 மணி நேரம் அதே கைனமேட்டிக்ஸை படிக்க போறீங்க. அதுக்கு அடுத்த நாள் அதே டைம்ல ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். பிகாஸ் கைனமேட்டிக்ஸ் 2 மணி நேரம் படிக்க போறோம். எப்போ? 5ல இருந்து 6, 6:10ல இருந்து 7:10, 2 மணி நேரம். அது 18ஆம் தேதி. 19ஆம் தேதி அதே டைம்ல ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்ஸ்னு படிக்க போறீங்க, 2 மணி நேரம். புரிஞ்சிருக்கும் தெளிவா இல்லையா? ஸோ அடுத்து நம்ம 7:10க்கு விட்டோமா? 7:10ல இருந்து 8:30 வரைக்கும் நீங்க எதுவுமே படிக்க போறது இல்லை. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 20 நிமிஷம் நீங்க பிரேக் எடுத்துக்கலாம், குளிச்சுக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலாம், மறுபடியும் தூங்குறதுனா தூங்கிக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஆனா 8:30க்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். 8:30ல இருந்து 9:30 வரைக்கும் லாஸ் ஆஃப் மோஷனை படிக்க போறோம். ரொம்ப முக்கியமான சாப்டர். அப்புறம் 9:30ல இருந்து 9:40 பிரேக் எடுக்கிறோம். 9:40ல இருந்து 10:40 லாஸ் ஆஃப் மோஷன் மறுபடியும் பார்க்குறோம். ஏன்னா நம்ம முடிச்சிருக்க மாட்டோம். அப்போ லாஸ் ஆஃப் மோஷன் 18th, கைனெட்டிக் தியரி ஆஃப் கேசஸ் 19th படிக்க போறோம். ஈஸி தான் அது. லாஸ் ஆஃப் மோஷன், கைனெட்டிக் தியரி ஆஃப் கேசஸ். அடுத்து பாரு, 10:40க்கு நம்ம விட்டோம்ல. 10:40ல இருந்து 11 மணி வரைக்கும் பிரேக், 20 நிமிஷம் முடிச்சிட்ட பிறகு 11ல இருந்து 12:30 1.5 மணி நேரம் என்ன பண்ண போறேன்னா ஒர்க், எனர்ஜி அண்ட் பவர். இந்த சாப்டர் படிக்க போறீங்க 18ஆம் தேதி. 19ஆம் தேதி என்ன படிக்க போறீங்க? நேச்சர், அதாவது ஃபர்ஸ்ட் சாப்டர் இல்லையா, பிசிக்கல் நேச்சர், ரைட்? மெஷர்மெண்ட் சாப்டர், ஃபர்ஸ்ட் சாப்டர், சாப்டர் 1, 11th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ், அதை படிக்க போறீங்க. என்னைக்கு? 19ஆம் தேதி. ஏன்னா அது ரொம்ப ஷார்ட் சாப்டரும் கூட. அப்புறம் பாத்தீங்கன்னா 12:30 to 12:40 பிரேக் எடுக்கிறோம். 12:40ல இருந்து 1 o'clock வரைக்கும் என்ன பண்ண 1:40 சாரி, ரைட்? அது 1:40 1 மணி நேரம் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஒர்க், எனர்ஜி தியரமும் மறுபடியும் படிக்க போறீங்க. 19ஆம் தேதி சாப்டர் 1 படிக்க போறீங்க. அது முடிச்ச பிறகு அட் அ ஸ்ட்ரெச் யூ ஹேவ் அ லாங் பிரேக். கண்ணா 4:30, அதாவது 1:40க்கு முடியுதா? 2:40, 3:40, 4:40, கிட்டத்தட்ட 3 மணி நேரம். 3 மணி நேரத்துக்கு 10 நிமிஷம் கம்மி.
அப்போ அந்த டைம் நீங்க என்ன வேணா பண்ணலாம். அதுக்கு அடுத்து என்ன பண்ண போறீங்க, 4:30 இருந்து 5:30 கிராவிடேஷன் சாப்டர் 18ஆம் தேதி படிக்க போறீங்க. ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர் 18ஆம் தேதி நான் கொடுத்துருக்கிறேன். ரைட். அப்போ 4:30 to 5:30 கிராவிடேஷன், 19ஆம் தேதி எஸ்ஓபி, அதாவது சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். 5:30 இருந்து 5:40 பிரேக், 5:40 to 6:40 கிராவிடேஷன் பிளஸ் எஸ்ஓபி, 18, 19. 6:40 இருந்து 7, 20 நிமிஷம் பிரேக். அது முடியுதா? 7 to 8 என்ன பண்ண போறீங்கன்னா ரீகேப் பண்ண போறீங்க. இதெல்லாம் எனக்கு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கா இருக்கு, 3 மார்க்கா இருக்கோ இல்ல 2 மார்க்கா இருக்கோ, உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தோணுதோ அதை நீங்க ரிவைஸ் பண்ணலாம். 18ஆம் தேதி இல்ல 19ஆம் தேதி. பெட்டர் நீங்க அதை 19ஆம் தேதியில பண்ணிட்டு 18ஆம் தேதி ஆசிலேஷன்ல இருக்கிற முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் பார்த்தா போதும். நோட் த பாயிண்ட், ஆசிலேஷன்ல முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் பார்த்தா போதும். 8 இருந்து 8:30 டின்னர், 8:30 இருந்து 10:30 2 மணி நேரம் என்ன பண்ண போறீங்க, 18ஆம் தேதி வேவ்ஸ் படிக்க போறீங்க, 19ஆம் தேதி ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸை படிக்க போறீங்க. இது நீங்க எப்படி வேணா ஸ்வாப் பண்ணிக்கலாம். தெர்மோடைனமிக்ஸ் இன்னைக்கு 18ஆம் தேதியில படிச்சுட்டு நான் 19ஆம் தேதி வேவ்ஸை படிக்க போறேன் சார். சார் இந்த தெர்மோடைனமிக்ஸோ வேவ்ஸோ ரொம்ப கஷ்டமான சாப்டர் சார், அதை எப்படி சார் நம்ம படிக்கிறது? ஒன்றும் இல்லை கண்ணா, தெர்மோடைனமிக்ஸில் ஒரு 3 5 மார்க் இருக்கு, அதை படி போதும். கார்னாட்டு, மேயரு, ரெஃப்ரிஜிரேட்டர். வேவ்ஸில் வந்து பார்த்தோன்னா பெருசா ஆன்சர்லாம் கிடையாது. அந்த நியூட்டன், இந்த லாப்லேஸ் கரெக்ஷன் அதை படி, அப்புறம் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு ஆர்கன் பைப் அதை படி, சின்ன சின்ன 2 மார்க் 3 மார்க் இருக்கும், அதை மட்டும் படி போதும். அதுக்கு நீ வந்து 2 மணி நேரம் சொல்றது வந்து ரொம்ப அதிகம், எனக்கே தெரியும். ஸோ மற்ற இம்பார்ட்டன்ட் ஆன்சர்ஸை நீ படிச்சுக்கும், சரியா? ஸோ இதுதான் நமக்கு வந்து இந்த 2.5 நாள் நம்ம எஃபெக்டிவா யூஸ் பண்றதுக்கு ஒரு பேசிக் பெர்ஃபெக்ட் ஸ்டடி பிளான் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் நீங்க முருகா எம்பி அகாடமியில ஜாயின் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.